Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 956வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறையவே சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் Xiaomi 14 Pro. இந்த மொபைலுக்கான ரெண்டர் இமேஜஸை நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. இந்த மொபைல் முழுக்க ஒரு கர்வ் டிஸ்பிளேயோட சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட வரப்போகிற மொபைலாக இருக்குது. எப்போ லான்ச் ஆகும்னு கேட்டிங்கன்னா எப்பவும் வருஷத்தோட கடைசியில் தான் லான்ச் ஆகும். ஸோ இந்த வருஷத்தோட கடைசியில் நம்ம இந்த மொபைல் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இது Snapdragon 8 Gen 3 அப்படின்ற ப்ராசரோட வரப்போகிற மொபைலாக இருக்குது. இதை தவிர சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்றனால Xiaomiயால் என்னென்ன அளவு அல்ட்ரா கிரேடில் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்து இந்த மொபைலை கொண்டு வருவாங்க. அடுத்த அப்டேட் விண்டோஸ் 11 புதுசாக ஒரு அப்டேட் வரப்போகுதுங்க. நிறைய பேர் நிறைய நாள் எதிர்பார்த்த ஒரு அப்டேட்டாக இருக்குது. என்ன தெரியுமா, நம்ம விண்டோஸ் 11 ஒரு ஒய்ஃபையை லாகின் பண்ணிட்டோம், ஒய்ஃபையோட பாஸ்வேர்டை கொடுத்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை நம்ம திரும்ப பார்க்க முடியாது, நம்ம மறந்துட்டனாலும். அதே மாதிரி அந்த பாஸ்வேர்டை திரும்ப கொடுத்து தான் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். இது வரைக்கும் அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ விண்டோஸ் 11 உங்களோட ஒய்ஃபை பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வைக்கும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்டை போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸில் லாகின் ஆகிருக்கிற என்னென்ன ஒய்ஃபைலாம் லாகின் ஆகிருக்கு, அதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத தனித்தனியாக பார்த்துக்கலாமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி? அடுத்து ரெட்மியோட K60 அல்ட்ராக்கான ஸ்கெட்ச் டிசைன் லீக் ஆகிருக்குங்க. ரெட்மியோட இந்த அல்ட்ரா சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பெரிய சீரியஸ். ஏன்னா எப்பவுமே அந்த அல்ட்ரா சீரிஸை ரொம்ப கம்மி ப்ரைஸில் தரமான மொபைலாக கொண்டு வருவாங்க. ரெட்மியோட K40 அல்ட்ரான்னு நினைக்கிறேன், அதெல்லாம் தாறுமாறாக இருந்தது. இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அந்த அல்ட்ரா சீரிஸை எடுத்துகிட்டே வந்ததில்லை. இப்படி இருக்கும்போது ரெட்மி K60 அல்ட்ரா இந்த மாதிரி டிசைனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் மீடியாடெக்கோட ப்ராசர் இருக்க போது மீடியாடெக் டைமென்சிட்டி 9200+ அப்படின்ற ப்ராசரோட ஒரு 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் AMOLED டிஸ்பிளேயோட 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸ் 16 GB RAM 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. சீக்கிரமாக இந்த மொபைலும் லான்ச் ஆக போகுது. அடுத்து IQoo Z7S அப்படின்ற அவங்களோட அடுத்த மொபைலை அமேசானில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைல் அப்படியே IQooட Z7 மாதிரி தான். இதுலேயும் 90 Hz AMOLED டிஸ்பிளே, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார், சேம் டிசைன். என்ன மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசர் மட்டும். உங்களுக்கு ஒரு வேற டிமென்சிட்டி 920 பிடிக்கல அப்படின்னா நீங்கள் IQooட Z7 எடுக்கலாம். இதில் Snapdragon 695 அப்படின்ற ப்ராசர் இருக்குது. ப்ரைஸில் பெரிய சேஞ்ச் இல்லைங்க. அதே மாதிரி இந்த மொபைலும் 19,000 அப்படின்ற ப்ரைஸில் தான் வருது. இன்ட்ரோடக்டரி ஆஃபராக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் 17,500 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் IQoo Z7 பெட்டர் பையாக இருக்கும். ஏன்னா அதனோட பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் பெட்டராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மீடியாடெக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, Snapdragon வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து Xiaomiயோட Xiaomi 13 Ultra இந்த மொபைலோட ப்ரைஸ் லீக் வந்திருக்குங்க. யூரோப்பியன் ப்ரைஸ் லீக் ரொம்பவே அதிகமாக ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்றது மட்டும் தெரியுது. 1,33,000 ப்ரைஸிங்கில் இந்த மொபைல் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் வந்து Snapdragon ப்ராசரோட தான் வரப்போகுது. Snapdragonோட 8 Gen 2 இல்லாமல் 8+ Gen 2 அப்படின்ற ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் 1,33,000 ஒரு Xiaomi மொபைலாக பெருசாக என்ன புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு 1,20க்குள்ளே எதிர்பார்க்கலாங்க. அடுத்து அமேசானில் அவங்களோட ஒரு புது ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Amazon 5G ரெவல்யூஷன் சேல் அப்படின்ற மாதிரி. இதுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா அமேசானோட 5Gயில் இருக்கிற எல்லா மொபைல்ஸ்க்கான ஆஃபர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் ரன் ஆகுதான். உங்களுக்கு ஏதாவது 5G மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா அமேசானை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். அமேசானில் ஆஃபர் வருதோ இல்லைங்க, டெலகிராமில் ஆஃபர்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் 31ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகுதுங்க. அடுத்து BGMI நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேம் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ரீலான்ச்க்கான அஃபிஷியல் டேட் வர 29ஆம் தேதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போவே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போவே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது வந்து ப்ரீலோட் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை ப்ரீலோட்னு சொல்கிறது என்ன அப்படின்றது எனக்கு ரொம்ப தெளிவாலாம் புரியலை. இப்போதைக்கு நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களோட பழைய டேட்டாவெல்லாம் கொண்டு வரது தான் திரும்ப ப்ரீலோட் சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல. 29ஆம் தேதி அதை பற்றின டீட்டெயிலாம் நமக்கு தெரிய வருங்க. ஸோ 29ஆம் தேதி அஃபிஷியல் லான்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. இதில் ஃபர்ஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் ஸ்டாண்ட் தாங்க. இது 349 அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபோல்டபிள் ஸ்டாண்ட், கூடவே உங்களுக்கு மொபைலை வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டும் சேர்ந்து வந்துடும். ஸோ ரெண்டையும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். 349 அப்படின்றது எனக்கு ஒரு நல்ல டீலாக படுது. என்ன லேப்டாப்புக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ணுறது எப்பவுமே ஒரு பெட்டரான ஆப்ஷனுங்க. வேணும்னு வச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து போட் XP கம்மி ப்ரைஸில் நல்ல தரமான ப்ராடக்ட்ஸ் தரதில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கான ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் வந்திருக்குங்க. 399 ரூபாய்க்கு. ரெகுலர் ப்ரைஸ் 800 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குற டூத் ப்ரஷ்லாம் நம்ம பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். 3 மணி நேரம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 20 மணி நேரம் பேக்கப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் பல்லு விளக்குனாலும் எத்தனை நாள் சார்ஜ் நிற்கும் தெரிலங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 399 ரூபா அப்படின்ற ப்ரைஸ் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்புறம் ஆஃபர்ஸ் பிடிச்சிருந்துன்னா லைக்கை தட்டி விடுங்க. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.